الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إن من أشراط الساعة أن يقل العلم ويظهر الجهل ويظهر الزنا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றோம். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்திருந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகட்டும். புனிதமான ஜும்மாவுடைய ஃபர்லை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே ஈசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குத்துபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உலகம் அழிவதனுடைய பல அடையாளங்கள் இருக்கின்றன. அதில் சில முக்கியமான சில அடையாளங்களை சொல்லிவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் இந்த குத்துபா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப்போகிறது. திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற சூரா யாசீனுடைய 51வது வசனத்திலிருந்து இந்த செய்தியை நாம் ஆரம்பிப்போம். அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது: சூர் ஊதப்படும் நாள் வரும், அந்த நாளில் சூர் ஊதப்படும், சூர் ஊதப்பட்ட பிறகு மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆத்மாக்களும் ஒன்று சேர்க்கப்படும் நாள் வரும் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பித்ததிலிருந்து கடைசியாக இந்த உலகத்திலிருந்து மண்ணறையில் செல்ல இருக்கின்ற அத்தனை மனிதர்களும் இந்த சூர் ஊதப்பட்ட பிறகு எழுப்பாட்டப்படுவார்கள். அத்தனை பேரும் அவர்களை படைத்து பராமரித்து போஷித்து ஹயாத்தோடு வாழ வைத்து மௌத்தாக்கி அந்த அவர்களது இரட்சகனாகி அல்லாஹ்விடம் போய் சேருவார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்ற செய்தி சூரா யாசீனுடைய 51வது வசனம். وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُم مِّنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنسِلُونَ قَالُوا يَا وَيْلَنَا مَنْ بَعَثَنَا مِنْ مَرْقَدِنَا هَذَا مَا وَعَدَ الرَّحْمَنُ وَصَدَقَ الْمُرْسَلُونَ إِذْ كَانَتْ إِلَّا صَيْحَةً واحدة فإذا هم جميع لدينا محضرون. தொடர் வசனம். இது உலகம் அழிந்து மண்ணோடு மண்ணாகி மண்ணறைகளிலிருந்து 2வது சூர் ஊதப்பட்டு எழுப்பப்படுகின்ற நேரத்தில் நடக்கின்ற செய்தியைத்தான் இந்த வசனங்களையும் சொல்லுகின்றன. இந்த குத்துபா பிரசங்கத்தின் தலையங்கம் என்னவெனில், அந்த சூர் ஊதப்படுவதற்கு முன் உலகம் அழிவதற்கென்று சூர் ஊதப்பட போகிறது. அந்த சூர் ஊதப்படுவதற்கான நேரம் அண்மித்து கொண்டிருக்கிறதோ என்று சந்தேகப்படும் அளவுக்கு இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் சொன்ன எத்தனையோ அடையாளங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன.
அறிஞர் உலமா பெருமக்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தினுடைய அழிவை பற்றி பேசிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 130 அடையாளங்களை சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த அடையாளங்களிலே சில அடையாளங்கள் நடந்து முடிந்துவிட்டன, இன்னும் சில அடையாளங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன, இன்னும் சில அடையாளங்கள் வெகு சீக்கிரம் நடக்க இருக்கின்றன. அதிலும் இரண்டாக பிரிப்பார்கள். அது பெரிய அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் என்றெல்லாம் பல வகையான அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாலும் நேரத்தினுடைய சுருக்கத்தை நான் கவனத்தில் கொண்டு ஒரு 4 அடையாளங்களை மட்டுமே இங்கே பேச விரும்புகிறேன். அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, நாம் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த குத்துபா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப்போகிறது. அந்த அடிப்படையில் ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹதீஸில் 4 விஷயங்களை சொல்கிறார்கள். இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஅத்தி, மறுமையுடைய அடையாளங்களிலே சில அடையாளங்கள் இருக்கின்றன, அது நடந்து கொண்டிருக்கிறது. யகில்லல் இல்மு, அறிவு ஞானம் குறைந்துவிடும். வயல்ஹரல் ஜஹுலு, இந்த உலகத்திலே மடத்தனமும் மடையானான செய்திகளும் இந்த உலகத்திலே மேலோங்கி நிற்கும். வயல்ஹரு ஜினா, இந்த உலகத்திலே எந்த விதமான வெட்க சுபாவங்கள் இல்லாமல் பகிரங்கமான முறை இந்த உலகத்திலே பாவமான செயல் பூமிக்கு மேல் அதிகரித்துவிடும். குறிப்பாக விபச்சாரம் போன்ற பாவமான செயல்கள் இந்த பூமிக்கு மேலால் அதிகரித்து விடுவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல வத்தக்ஸுர நிசாஉ வயகில்லர் ரிஜாலு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்கள் அதிகரித்து வாழ்வதை காண்பீர்கள், ஆண்கள் குறைந்திருப்பதை காண்பீர்கள். இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துவிட்டு நேரம் இடம் தருமானால் இன்னும் ஒரு 2 விடயங்களை பார்ப்போம். இங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு ஞானத்தை பற்றி பேசிவிட்டு அறிவு குறைந்துவிடும், மடமை மேலோங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். அறிவு எப்படி குறையும் என்பது முதலாவது கேள்வி. எப்படி தெரியுமா குறையும்? இந்த உலகத்திலே இருக்கின்ற அறிஞர்கள் மௌத்தாகுவார்கள். இந்த உலகத்தில் இந்த அறிவு உயர்த்தப்படும், இந்த உலகத்தில் இந்த அறிவு ஞானம் குறைந்துவிடும். அது எப்படி என்று பார்த்தால் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் அடிப்படையிலே பிகபுதில் உலமாயி, இந்த உலகத்திலே வாழுகின்ற அறிஞர் பெருமக்கள் இந்த பூமியிலே மௌத்தாகுவதன் மூலம், அல்லாஹ் தஆலா அவர்கள் உயிர்களை கைப்பற்றுவதன் மூலம் அந்த அறிவு ஞானம் இந்த உலகத்தில் குறைந்து கொண்டே போகும். அதே நேரம் மடமையும் மடத்தனமும் இந்த உலகத்தில் மேலோங்கி நிற்கும். அவர்களுக்குத்தான் மதிப்பு இருக்கும், அவர்கள்தான் இந்த உலகத்தை ஆட்சி ஆரம்பிப்பார்கள், அவர்கள்தான் அதிகாரம் செலுத்துவார்கள், அவர்கள்தான் அடுத்த அடிமையாக மாற்றுவார்கள். அவர்களுக்கு ஹக்கு என்பது அது தெரியாமல் போய்விடும். பாத்திலை அவர்கள் அறிந்திருப்பார்கள், ஆனால் அவர்களை தலைவர்களாக மக்கள் மாற்றுவார்கள், அவர்களை பெரியவர்களை எடுத்துக்கொள்வார்கள், அவர்கள் சொல்வதை தான் மக்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். உலகமே அவர்களுக்கு கீழ்த்தன் ஆகிவிடும் என்று சொல்லும் அளவுக்கு மடத்தனம் இந்த உலகத்தில் தலைவிரித்து ஆட ஆரம்பிக்கும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போல வயல்ஹரு ஜினா, இந்த உலகத்திலே பாவமான காரியங்கள் பல இருக்கின்றன. அதில் பெரும்பாவங்கள் என்று சுமார் 70 பாவங்கள் இருக்கின்றன. மது, சூது, கொலை, களவு, வட்டி, பொறாமை, பெருமை, வஞ்சகம், விபச்சாரம் போன்ற எத்தனையோ இருக்கின்றன. அதில் விபச்சாரம் என்ற அந்த பயங்கரமான பாவம் இந்த பூமியில் அதிகரித்துவிடும். ரகசியமாகவோ பரகசியமாகவோ மக்கள் மயப்படுத்தப்படும். எங்களுக்கு தெரியும், ஒரு 100 வருஷங்களுக்கு முன்பதாக, ஒரு 50 வருஷங்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பாவமான ஒரு காரியம், ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டுமானால் வீட்டிலிருந்து பார்க்கலாமா? கஷ்டம். அதற்கென்று வேறு ஏரியாவுக்கு செல்ல வேண்டும், பணம் கொடுத்து பஸ்ஸில் பிரயாணம் செய்ய வேண்டும், அந்த ஹோலுக்கு செல்ல வேண்டும், அங்கு சென்று படம் பார்க்க வேண்டும். இந்த காலம் ஒரு பட்டன், அவ்வளவுதான். உலகத்தில் இருக்கின்ற நீங்கள் எந்த பாஷையில் தேவைப்பட்ட படத்தை பார்க்க வேண்டுமா அத்தனையையும் ஒரே நேரத்தில் பார்க்கின்ற வசதியை இந்த உலகம் செய்து கொடுத்திருக்கிறது. பாவமான அனாச்சாரங்களையும் அட்டகாசங்களையும் அலட்சியமான கோலங்களையும் பயங்கரமான பாவமான செயல்களையும் இந்த உலகம் இன்று நேரடியாக கண்டுகொள்கின்ற அளவுக்கு திரைப்படங்கள் என்ன எல்லா வகையான ஆபாசங்களையும் இந்த உலகம் கைக்கு தந்திருக்கிறது. ஸ்மார்ட் போன் என்று சொல்கிறோம். நலவும் இருக்கும் கெடுதியும் இருக்கும். ஒரு மைக்கத்தியை போல கையில் தரப்பட்டிருக்கிறது. அதில் இமாம் சுதேசி ஒரு கிராத்தை கேட்க வேண்டுமா? தற்போது சவுதி நாட்டிலே ஹரம் ஷரீஃபிலே
இன்று ஓதப்பட இருக்கின்ற குதுபா பிரசங்கத்தை லைவாக நேரடியாக நீங்களோ நானோ கேட்க வேண்டுமா? கேட்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ் 24 மணித்தியாலத்திலும் அந்த ஹரம் ஷரீஃபிலிருந்து 30 ஜுஸு ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த இமாமுடைய எந்த காரியுடைய கிராத்தை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களோ, இமாம் சுதைசி என்று சொன்னால் சுதைசி ஓதுவார், அப்துல் ரஹ்மான் ஹுதைஃபி என்று சொன்னால் ஹுதைஃபி ஓதுவார், முஷாரி என்று சொன்னால் முஷாரி ஓதி காட்டுவார், அப்துல் பாசித் கிராத்தை கேட்க வேண்டுமா அதுக்கு பட்டனை அமைக்கணும், அது அவர் ஓதுவார். சுப்ஹானல்லாஹ். நலவும் கெடுதியும் எலவும் நிலவும் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கையில் கொடுக்கப்பட்டவர் எதை பயன்படுத்துகிறாரோ அவர் அதன் பக்கம் செல்லுவார். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிகலஹு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மனிதனை எதற்காக படைத்தானோ அதன் பக்கம் செல்லுவதுதான் அவனுக்கு இலேசாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் கையிலே பாவத்தின் பக்கம் செல்வதற்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது, சொர்க்கத்தின் பக்கம் செல்வதற்கு நமக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. நீ எதை தெரிவு செய்கிறாய் அது உன்னுடைய சுதந்திரம். 2 வகையான நிலை மனிதனுக்கு வரும். ஒன்று சுதந்திரம், அல்லாஹ் கையில் தந்திருக்கிறான். இன்னும் சிலது சுதந்திரம் இல்லாத. எப்படி என்று பாருங்கள். உதாரணம், உலகத்துக்கு நாம் வந்தோம், நாம் நினைத்த நேரத்தில் வந்தோமா? நம்ம தாய் தந்தையை நினைத்த நிறத்தில் வந்தோமா? நினைத்த படி வந்தோமா? சுபஹானல்லாஹ். எனக்கு ஆண் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று தாயும் தந்தையும் குடும்பமும் எதிர்பார்க்கிறது, பெண் குழந்தை கிடைக்கிறது. பெண் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று தாயும் தந்தையும் உறவினர் எதிர்பார்க்கின்றனர், பெண் குழந்தை கிடைக்கிறது. அழகான வெளிச்சமான பிரகாசமான குழந்தை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கோலமான அவலட்சணமான நோயுள்ள குறையுள்ள குழந்தை பிறக்கிறது. ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அது சுதந்திரம். யாருக்கு? அல்லாஹ்வின் கையில் இருக்கின்ற சுதந்திரம். அது எங்கிருந்து தரப்படவில்லை. ஆனால் உலகத்துக்கு வந்த பிறகு சுதந்திரம். வஹதைனாஹுன் நஜ்தைன் அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன் வஹதைனாஹுன் நஜ்தைன். 2 கண்ணை கொடுக்கவில்லையா? 2 உதடுகளையும் ஒரு நாவையும் நாம் கொடுக்கவில்லையா? கொடுத்தோம், சுதந்திரம் கொடுத்தோம். அதில் நீ விருப்பமானதை பார். நீ நலவை பார்த்தால் சுவர்க்கம் செல்லுவாய், கெடுதியை பார்த்தால் நீ நரகம் செல்லுவாய் என்று 2 வழிகளையும் சொல்லிக் கொடுத்தோம். எனவே உலகம் இன்று ஆபாசங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பாவமான கோலமான நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லுகின்ற எல்லா வசதிகளும் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக விபச்சாரம் இந்த உலகத்தில் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வதக்ஸுரன் நிசாஉ. இந்த உலகத்தில் பெண்கள் அதிகரித்து விடுவார்கள், ஆண்கள் குறைந்து விடுவார்கள். அப்படியானால் 50 ஆண்கள் இருப்பார்கள், ஒரு பெண் தான் இருப்பார். இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீர்கள், அப்படியானால் ஆண்கள்? இது இன்று நடந்து கொண்டிருக்கின்ற விவகாரம் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நடக்கும். இதை பற்றி பேசுகின்ற அறிஞர்கள் 2 விளக்கங்களை சொல்கிறார்கள். ஒரு விளக்கம், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித சமூகத்திலே முழு உலகத்திலும் பிரச்சனைகளும் பித்னாக்களும் குழப்பங்களும் அதிகரிக்கும், கொலைகள் அதிகரிக்கும், அநியாயங்களும் அட்டூழியங்களும் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் அதிகமாக கொலை செய்யப்படுவார்கள் ஆண்கள் தான். உதாரணத்துக்கு ஒரு யுத்தம் நடக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். கொலை செய்யப்படுபவர்கள் யார் அதிகமாக? அந்த யுத்தத்தில் ஈடுபடுபவர்கள் யார்? இராணுவத்தில் ஈடுபடுகின்ற இராணுவத்தில் இருக்கின்றவர்களில் அதிகமானவர்கள் கொல்லப்படுவார்கள். அது அதிகமானவர்கள் ஆண்களாக தான் இருப்பார்கள். இதே போல பெண்கள் குறைவாகத்தான் கொல்லப்படுவார்கள், குறைவாகத்தான் இருப்பார்கள். இப்படி அதிகமான நிகழ்வுகள் உலகத்திலே நடக்கும். ஆண்கள் குறைந்து கொண்டே செல்வார்கள், பெண்கள் அதிகரித்து கொண்டே செல்வார்கள். இது ஒரு விளக்கம். இன்னும் ஒரு விளக்கம் இருக்கிறது. அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் குதிரத்துள்ளவன், சக்தி உள்ளவன். அவன் நினைத்தால் ஆண்களை குறைக்க சக்தி உள்ளவன், பெண்களை பெருக்க சக்தி உள்ளவன். 50 ஆண்கள் பிறக்கிற இடத்திலே 50 பெண்கள் பிறந்துவிடும். ஒரே ஆண் பிறக்கும், அவ்வளோதான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் குறைக்கவும் தெரியும், அதிகரிக்க செய்யவும் தெரியும். எனவே ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், நடந்தே தீரும். அதிகமான ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகரிக்கும் ஒரு காலம் வரும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஹத்தா யகூன லி 50 இம்ரஅத்தன்.
50 பெண்களுக்கு ஒரு ஆண் என்ற வீதத்தில் பெண்கள் அதிகரித்து ஆண்கள் குறைந்து விடுவார்கள், அப்படி ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். இப்பொழுது நான் இன்னும் 2 அடையாளங்களை சொல்லி அதை பற்றி ஓரளவுக்கு விளங்கலாம் என்று கருதுகிறேன். அதாவது ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு உதாரணம் மிக முக்கியமானது. அது என்ன தெரியுமா? இன்ன மினஸ் ஸாஅதி யதகாரபு ஸமானு. உலகம் அழிய போகிறது என்பதனுடைய 130 அடையாளங்களிலே சுருக்கமாக கிட்டத்தட்ட மிக முக்கியமான அடையாளத்தை ரசூல் சொல்கிறார்கள். யதகாரபு ஸமானு, காலம் நெருக்கடியாக இருக்கும், சுருங்கிவிடும், சுருக்கமாக இருப்பது போன்று நீங்கள் காண்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதை பற்றி சொல்லுகின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், யதகாரபு ஸமான், காலம் நெருக்கடி என்றால் என்ன? சஹாபாக்களுடைய காலத்திலும் 24 மணித்தியாலம், அவர்களுடைய காலத்திலும் 29-30 நாட்கள் ஒரு மாதத்துக்கு, வருஷத்துக்கு 355-360 நாட்கள், அதே மணித்தியாலம், அதே நிமிடம், அதே வினாடி, அதே நாள், அதே இரவு, அதே பகல். சுப்ஹானல்லாஹ், யதகாரபு ஸமான், அது எப்படி ஆகும்? அறிஞர்கள் பல கருத்தை சொல்கிறார்கள். ஒன்றை பாருங்கள், யதசாரஉ ஸமானு பிஸபபில் கஃப்லா. ஒரு காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் மறதியில் மூழ்கி விடுவார்கள். மறதியில் மூழ்கி விடுவார்கள் என்றால் உலக ஆபாசங்களிலும் உலக ஆசைகளிலும் மதிமயங்கி நேரம் போவதே தெரியாமல் போய்விடும். 2, 3, 5, 10 வேலை செய்து முடிக்க மகரிபாகி கொண்டிருக்கும். இவர் இருக்க மாட்டார், அசர்தொழில் இருக்க மாட்டார். உலகத்தினுடைய சோழி, உலகத்தினுடைய பிஸ்னஸ், உலகத்தில் கொடுக்கல் வாங்கல், தொழக்கூட நேரம் எடுக்க மாட்டார். உலகத்தினுடைய சோழிகளை அதிகரித்து தொழக்கூட நேரம் போதாது என்று சொல்லும் அளவுக்கு இவருக்கு உலக சோழி அதிகரித்து விடும். காலம் சுருங்கவில்லை, இவர் சுருக்கிக் கொண்டார், அவ்வளவுதான். இவர் தொழுவதற்கென்று இவர் நேரம் எடுத்திருக்க வேண்டும், திக்ர் செய்வதற்கு நேரம் எடுத்திருக்க வேண்டும், பள்ளிக்கென்று பல மனிதர்கள் ஒதுக்கியிருக்க வேண்டும், இவர் நேரம் எடுத்திருக்க வேண்டும். ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத் யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார். அவர்கள் மனிதர்கள்தான். யார்? சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும். லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன், கொடுக்கல் வாங்கலோ அவருடைய வியாபாரமோ அவர்களை தடுத்து விடவில்லை, பராக்காக்கி விடவில்லை, அவர்களை திசையை திருப்பி விடவில்லை. அன் திக்ரில்லாஹி, அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலிருந்து, வைகாமிஸ் ஸலாத்தி, நேரத்துக்கு தொழுகையை இமாம் ஜமாத் நிலைநாட்டுவதிலிருந்து, வைதாஇஸ் ஸகாத்தி, ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பதிலிருந்து அவர்களுக்கு அவருடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ தடையாக அமையவில்லை என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது. யதசாரஉ ஸமான், காலம் மிக நெருக்கடி என்பதன் அர்த்தம் இவர்கள் சோழிகளை கூட்டி நேரத்தை தர்த்தீப் பண்ணாமல், நேரத்தை ஒதுக்காமல் காலம் போதாதுன்னு சொல்லுவார்கள். உலகத்தினுடைய பிஸி கூடிவிடும். இது ஒரு விளக்கம். இன்னும் ஒரு விளக்கம் இருக்கிறது. உண்மையிலேயே கில்லத்துல் பரக்கா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா உலகத்தில் பரக்கத்தை எடுத்து விடுவான், அவ்வளவுதான். பரக்கத்துக்கு எப்படி விளக்கம் சொல்ல? அது ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் சொல்ல முடியும். எனவே பரக்கத்து இல்லாமல் போய்விடும். அது உலகம் சுருங்குவதனுடைய ஒரு அர்த்தம் என்பதை சொல்லித்தரு. இன்னொன்று, 3வது ஒன்றை சொல்கிறார்கள், இஹ்திராஆத் அல் ஜதீதா. இந்த உலகத்திலே எல்லா வகையான கண்டுபிடிப்புகளும் உலகத்தில் வந்துவிடும். தொலைத்தொடர்பு சாதனங்களா, போக்குவரத்து வசதிகளா, எல்லா வகையான வசதிகளும் அதிகரிக்கும். 10 மணித்தியாலம், 20 மணித்தியாலம், 30 மணித்தியாலம், 50 மணித்தியாலத்தில் செய்த வேலைகளை எல்லாம் 5 மணித்தியாலம் செய்து முடிப்பார், 3 மணித்தியாலம் செய்து முடிப்பார், 1 மணித்தியாலம் செய்து முடிப்பார். எப்படி என்று கேளுங்கள். எப்படி தெரியுமா? நான் கேள்விப்பட்டேன், 1965, 70, 80 சொச்சங்களிலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் சுமார் 3 மாதங்களாக கப்பலில் செல்வார்கள். ஹஜ்ஜுக்கு செல்ல 3 மாதம், 2 மாதம், 60 நாள், 80 நாள், 85 நாள். இப்பொழுது ஹஜ்ஜுக்கு செல்ல 10 மணித்தியாலம். ஒரு நாளா, அரை நாளா, இல்லை அதை விட குறைவு.
சுப்ஹானல்லாஹ். இப்படி உலகம் சுருங்கிவிட்டது. அல்-இத்திசாலாத், இது போக்குவரத்து வசதி சுருங்கி இருக்கிறது. இத்திசாலாத் தொலைத்தொடர்பு சாதனம் 1985 பகுதிகளிலே வெளிநாட்டுக்கு சென்றவர்கள், எங்கள் எல்லோருக்கும் அனுபவம் உள்ள செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். லிபியாவுக்கு சென்றார்கள் 1980 சொச்சத்திலே. இதே போல் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு செல்ல ஆரம்பித்தார்கள் 80, 85, 90 சொச்சங்களிலே. அந்த காலங்களிலே வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் தன்னுடைய தாயோடு பேச வேண்டும், மனைவியோடு பேச வேண்டும், பிள்ளையோடு பேச வேண்டும். எப்படி பேசினார்கள் தெரியும். அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், அல்லது அவர்கள் இந்த செய்திகளை கேட்டவர் தெரிந்திருக்கும். எப்படி தெரியுமா தொடர்பு கொண்டார்கள்? ஒரு கெசட் பீஸிலே அவர் ரெக்கார்ட் பண்ணுவார்கள். கெசட் பீஸிலே ரெக்கார்ட் பண்ணுவார்கள். அதை போஸ்ட் பண்ணி அனுப்புவார்கள். அது வந்து சேர ஒரு வாரம் எடுக்கும், ஒரு 10 நாள் போகும். எல்லா குடும்பம் உட்காரும். ஒரு பழைய ரேடியோவை கொண்டு வருவார்கள், டேப் ரெக்கார்டை போடுவார்கள், ப்ளே பண்ணுவார்கள். அவர் பேசுவார், இவர் கேட்பார்கள். சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாம் கேட்டுவிட்டு ஒரு மணித்தியாலும் ரெண்டு சந்தோஷமாக வெறுமனே ஆடியோ மட்டும்தான் கேட்பார்கள். கேட்டு சந்தோஷமாக சுக துக்கங்கள் எல்லாம் அறிந்த பிறகு இன்னும் ஒரு 2 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் 4 மணித்தியாலும் டைம் எடுத்து அடுத்த ரெக்கார்ட் யார்? இந்த குடும்பத்தார்கள் ரெக்கார்ட் பண்ணுவார்கள். ரெக்கார்ட் பண்ணி இவர்கள் அடுத்த போஸ்ட் பண்ணுவார்கள். இது 1 வாரம் 2 வாரம் சென்றபோது அந்த நபர் கையிலே கிடைக்கும். சுகதுக்கங்களை அறிந்து கொள்ள 10 நாள் எடுக்கும், 5 நாள் எடுக்கும், 7 நாள் போகும். இப்பொழுது சுப்ஹானல்லாஹ், இந்த ஜப்பானிலே உள்ள ஒருவரோடு தொடர்பு கொள்ள வேண்டுமா? லைவ், நேரடியாக வீடியோ கால், சுப்ஹானல்லாஹ், ஆன்லைன், சுப்ஹானல்லாஹ். உலகம் அல்-இக்திராஆத் அல்-ஜதீதா, உலகத்தினுடைய தொலைத்தொடர்பு இக்திசாத்தால் அல்-ஜதீதா, புதிய புதிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்னும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் உலகம் அழிவதனுடைய அடையாளங்களில் ஒன்றுதான். இன்னும் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். உலகத்தினுடைய அழிவை பார்த்தீர்களா? உற்பத்தி அவசரமானது. முன்னைய காலங்களிலே 1960, 70, 80 நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு 100 கோழி தேவைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், சாப்பாட்டுக்கு கிடைக்குமா? ஒரு 500 கோழி தேவை கிடைக்குமா? கஷ்டம். ஒரு 10 சேவல் கிடைக்கும், ஒரு 50 கோழி கிடைக்கும். அது கஷ்டப்பட கிழமை கணக்கில் வார கணக்கில் ஆர்டர் செய்து பல ஊர்களில் இருந்து சேகரித்துத்தான் ஒரு சாப்பாடு. இன்று 500 கோழியா, 5000 கோழியா, 50,000 கோழியா? ஒரு நாளில் உற்பத்தி. எப்படி உற்பத்தி ஆகுது? 45 நாட்களிலே வளர்ந்த கோழி இவ்வளோ விலை, 60 நாளைக்கு இவ்வளோ விலை, 55 நாளைக்கு இவ்வளோ விலை என்று போர்ட் போடும் அளவுக்கு துரிதமாக வளர்ச்சி கண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு, அதே போல அது உற்பத்தியும் தான் அழிவும் தான். அன்றைய காலம் சுகாதாரம் கூடிய காலம், நோய்கள் குறைந்த காலம். இன்று சுகாதாரம் இல்லாத காலம், நோயும் கூடி வைத்தியர்களும் கூடி மௌத்தும் கூடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு, எப்படியோ எத்தகாரபு ஸமான், காலம் வேகமானது என்று சொன்னால் பல விளக்கங்கள் இருக்கின்றன. அடுத்த விஷயம் வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு அடையாளம் தான் மிக முக்கியமாக இங்கே பேச வந்ததினால் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் மீதமாக இருக்கின்றன. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவுக்கு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களுக்கு மத்தியிலே 5 அடையாளங்களை சொன்னார்கள். ஒன்று எத்தகாரபு ஸமான், காலம் நெருக்கடியாகும். இன்னொன்று சொன்னால் வயல் குசுல் அமலு, நல்ல அமல்கள் குறைந்துவிடும். சரி, அதெல்லாம் விளக்கம் சொல்ல டைம் போதாது. வயுக்கஷு, கஞ்சத்தனம் அதிகரித்துவிடும். வயக்சுல் ஹரஜு, சுப்ஹானல்லாஹ், ஹரஜு கூடிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், காலு மல் ஹரஜ், ஹரஜ் அதிகரித்து விடும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அது என்ன? அது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கத்லு, அல் கத்லு, ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் கொலைகள் அதிகரிக்கும், கொலைகள் அதிகரிக்கும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நாளாந்தம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றனர். அநியாயமாகவும் அட்டுழியமாகவும் அநீதியாகவும் கொலை செய்யப்படுகின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் திகதியிலிருந்து
இந்த உலகமே பேசுகின்ற ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இந்த 314வது நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லது 315 இன்றுடன் நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 315 நாட்களில் எத்தனை முஸ்லிம் சமூகம் கொல்லப்பட்டிருக்கிறது பார்த்த ஒரே ஒரு நாட்டிலே காசா என்ற அந்த மண்ணிலே கொல்லப்பட்ட ஒரு கணக்கு தெரியுமா? 40,000ஐயும் தாண்டி செல்கிறது. 80,000க்கு மேற்பட்டவர்களை காணவில்லை. அவர்கள் எங்கே? இந்த 314 நாட்களாலும் காணவில்லை என்றால் அவர்கள் மௌத்து என்பதன் அடையாளம். இதேபோல 90,000க்கு மேற்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஆனால் நடமாடும் பிணமாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் கைகளை இழந்து, கால்களை இழந்து, காதுகளை இழந்து, மூக்கை இழந்து கொலை செய்யப்படுகின்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், அது உலகம் அழிவதனுடைய அடையாளம் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாளாந்தம் 10, 20, 30, 100 என்று மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை இன்று உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து பேசுவதற்கு துணிச்சல் இல்லாமல் இருக்கிறது. சர்வதேச நீதிமன்றம் சொன்னாலும் நான் கொலை செய்துதான் தீருவேன், என்னை கேட்க நீ யார்? உன்னால் கேட்க முடியாது, நீ பேசினால் உன்னையும் கொள்ளுவேன். ஒரு வாய் அடைத்திருக்கின்ற ஒரு அநியாயம் மிகைத்திருக்கின்ற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ரசூல் சொன்னார்கள், அல் ஹரஜ் கத்தில், கொலை அதிகரிக்கும். அந்த காலம் வரும், கொலை செய்யப்படக்கூடிய அந்த நபருக்கு தெரியாது ஃபீம குத்தில, எதற்காகப்பா நான் கொலை செய்யப்பட்டிருக்கிறேன். குழந்தைகளுக்கு தெரியுமா? அந்த கருப்பின் தாய்மாருக்கு தெரியுமா? அந்த நோயாளிகளுக்கு தெரியுமா? அப்பாவிற்கு தெரியுமா நான் ஏன் கொலை செய்யப்படுகிறேன்? கொலை செய்தவனுக்கு தெரியாது ஃபீம கத்தல, எதற்காக நான் அவனை கொலை செய்தேன். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், கொலைகள் அதிகரிக்கும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். கவலையான செய்திகள் தெரியுமா? 315 நாட்கள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. அவரோட நெஞ்சை தொட்டு கேளுங்கள். இந்த 315 நாட்கள் 314 நாட்களில் வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை தஹஜ்ஜுத் வந்திருக்கும்? இந்த 315 நாட்களிலே எத்தனை தஹஜ்ஜுத்? 315 தஹஜ்ஜுத் வந்தது, 315 சஹர் வந்தது, 305 இரவு வந்தது, 305 பகல் வந்தது. கேள்வி என்ன தெரியுமா? அவர் நெஞ்சை தொட்டு கேளுங்கள், நான் எத்தனை தடவை அந்த மக்களுக்கு நான் துவா கேட்டிருக்கிறேன். அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக துவா கேட்டேன், அந்த மக்களுடைய சுதந்திரத்துக்காக துவா கேட்டு, அந்த அநியாயத்தையும் அட்டுழியத்தையும் கட்டவிழ்த்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வல்லரசு நாடுகளுக்காக பதுவா செய்தேனா? குனூத்து நாஜிலா ஓதப்படுகிறது, ஆர்வத்தோடு, ஆசையோடு, கவலையோடு ஆமீன் சொன்னேனா? நான் குனூத்து நாஜிலா தொழுகிறேனா? சுபஹான், அந்த அப்பாவி மக்களுக்காக எங்களை செய்ய முடியுமானது 2 தானே, அதையும் செய்ய முடியாவிட்டால் நான் யார்? கேட்போம் நெஞ்சை தொட்டு. அப்படி சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் இன்ஷா அல்லாஹ் இன்று நியத்து வைப்போம், நாளை இரவு சஹருக்கு எழுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நோன்பை நோட்போம் இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்கென்று அல்லாஹ் கையேந்துவோம். யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு நீ நிம்மதி கொடுப்பாயாக. 76 வருஷங்களாக அந்த பூமியிலே கொலையையும் கொள்ளையையும் அநியாயங்களையும் அட்டுழியத்தையும் கைதிகளையும் தான் கேள்விப்படுகிறோம். இன்று உடைய லேட்டஸ்ட் செய்தி என்ன தெரியுமா? இப்பொழுதுள்ள செய்தி சொல்ல கவலையாக இருக்கிறது, சொல்ல கஷ்டமாக இருக்கிறது. கொலை செய்வது ஒரு புறம் இருக்க, திறந்த வெளி சிறைச்சாலை என்று நாம் கேள்விப்பட்டோமா இதுவரைக்கும்? திறந்த வெளி சிறைச்சாலை அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த ஊரே சிறைச்சாலை, அவ்வளவுதான். பொதுவாக சிறைச்சாலை என்ன நான் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம்? 4 சுவர், ஒரு கதவு, அவ்வளவுதானே. இது அப்படி முழு ஊருமே திறந்த வெளி சிறைச்சாலை. எல்லா இடமுமே அநியாயம் அட்டுழியம் செய்கின்ற பூமியாக மாறிவிட்டது. எப்பொழுது கைது செய்யப்படுவாரோ, எப்பொழுது கொலை செய்யப்படுவாரோ, எப்பொழுது வெட்டப்படுவாரோ, எப்பொழுது சுடப்படுவாரோ, எப்பொழுது நாய் என்னை கடிக்குமோ, நாயை ஏறி கொள்ளுகின்ற காலம் நான் பாதுகாக்கிறது. வயசாளியா, நோயாளியா, குழந்தையா, அப்பாவியா, சுப்ஹானல்லாஹ். 19 வயது சிறுமியை கைது செய்து கொண்டு செல்கிறார்களே, 19 வயது சிறுமி, யுவதி. இந்த பெண்ணுக்கு என்ன நடக்கும்? சுப்ஹானல்லாஹ். துஆ கேட்போம், அல்லாஹ்வோட கெஞ்சுவோம், கொலைகள் நடக்கும். இது உலகம் அழிவின் அடையாளம். ஆனால் எங்களுடைய பொறுப்பு நடக்கட்டும் பார்ப்பதா? பேசாமல் இருப்பதா? கவலைப்படம் இருப்பதா? கேட்போம் அல்லாஹ்விடம் இன்ஷா அல்லாஹ். அந்த மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுத்தருவானாக. கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் சுதந்திரமான ஒரு பூமியை அல்லாஹ் கொடுக்கட்டும். ஒரு நாள் வரும், சந்தேகமில்லை, அந்த முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். 76 வருஷங்கள் போராட்டம் தொடர்கிறது. 76 வருஷங்கள் போராட்டம் தொடர்கிறது.
இன்னமும் முடிவு வரவில்லை, வர வேண்டும், வரும். அல்லாஹ் கிருபை செய்யட்டும். அதற்கு பங்காக என்னுடைய துவாவாகட்டுமே, என்னுடைய ஒரு துவாகட்டுமே, அல்லாஹ் சாதிப்பான். அதுக்கு நான் என்ன செய்தேன்? உலகத்தில் இஸ்லாம் வெற்றி பெறும். அது நாம் பங்காளியாகினாலும் வெற்றி பெறும், நாம் பங்காளியாகாமல் இருந்தாலும் வெற்றி பெறும். ஆனால் நான் பங்காளியாக வேண்டுமே, எனக்கு தானே பாக்கியம். அல்லாஹ்வுக்கு தேவையா? இன்ஷா அல்லாஹ் சுதந்திரமான ஒரு பலஸ்தீன பூமி வரும். இன்ஷா அல்லாஹ் சுதந்திரமான மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசல் வரும். முழு அதிகாரமும் முஸ்லிம் சமூகத்தின் கையில் கொடுக்கப்படும் ஒரு நாள் வரும். இன்ஷா அல்லாஹ் அதற்காக நாமும் அந்த துவாவிலே பங்காளியாகவும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நோன்பு, 2 நோன்பு, 5 நோன்பு நோட்போமே, துவாக்கள் சேர்ப்போமே, குனூத்து நாசிலா ஓதுவோமே. இப்படி எங்களால் முடியுமான பொறுப்புகள் செய்வோம். அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும். கடைசியாக நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தை மீண்டும் ஒரு முறை ஓதி குதுபா சங்கத்தை முடிக்கலாம் என்று கருதுகிறேன். அதுதான் ஆரம்பத்தில் ஓதிய வசனம். மறுமை நாள் சம்பவித்து எல்லோரும் அடக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாகி ஒரு நாள் வரும். இந்த நாள் வந்தால் அடுத்த சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்பட்டதும் எல்லோரும் வெளிப்பாட்டப்படுவோம், அல்லாஹ்விடம் போய் சேருவோம். அப்பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு கூட்டம் கேட்கும், எங்களை எழுப்பியது யார்? 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம் மன்னர் இருந்தோமே, எங்களை எழுப்பியது யார்? قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون. எங்களை யார் எழுப்பியது என்று கேட்பார்கள். பாவிகள், காபிர்கள், குற்றம் செய்தவர்கள், அநியாயக்காரர், அட்டுழியம் செய்தவர் கேட்பார்கள். அந்த நேரத்தில் சொல்லப்படும் மா வஅதர் ரஹ்மானு, அல்லாஹ் வாக்களித்த வாக்கு இதுதான், ரசூல்மார்கள் சொன்ன உண்மை இதுதான் சொல்லப்படும். இந்த நேரத்திலே ஒரு சத்தம் வரும். இன் கானத் இல்லா ஸைஹதன் வாஹிதா ஃபஇதா ஹும் ஜமீஉன் லதைனா முஹ்லரூன். ஒரு சத்தம் தான், அத்தனை பேரும் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் வந்து நிறுத்தாட்டப்படுவார்கள். இதன் பிறகு சுப்ஹானல்லாஹ் என்னவோ நடக்கும். விசாரணை ஆரம்பமாகும். விசாரணை முடிவு 2ஆக மாறும். فَالْيَوْمَ لَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَلَا تُجْزَوْنَ إِلَّا مَا كُنتُمْ تَعْمَلُونَ إِنَّ أَصْحَابَ الْجَنَّةِ الْيَوْمَ فِي شُغُلٍ فَاكِهُونَ. கடைசி முடிவு நல்லதாக அல்லாஹ்விடம் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். 2 முடிவு தான் வரும். சொர்க்கத்தின் பக்கம் ஒரு கூட்டம் அனுப்பப்படும், நரகத்தின் பக்கம் ஒரு கூட்டம் செல்லும். அந்த நேரத்தில் சுவர்க்கத்தில் அனுப்பப்படக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அத்தனை பேரை சேர்த்திருப்பான். இதுவரைக்கும் போடப்பட்ட குத்துபாக்களுக்கு சாராம்சத்தை ஞாபகப்படும் 3 விஷயங்களில் குத்துபாக சொல்லப்பட்டன. முதலாவது பகுதி மறுமை நாள் சம்பவிக்கும், அதற்கு பல அடையாளங்கள் இருக்கின்றன. சுமார் 130 அடையாளங்கள் இருக்கின்றன. அதில் நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க இருப்பது, பெரிய அடையாளம், சிறிய அடையாளம் என்று 5 வகையாக பிரிக்கலாம் என்று சொல்லிவிட்டு 4 அடையாளங்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்தினோம். கடைசியாக 2 விளக்கத்தை கூடுதலாக பார்த்தோம். ஒன்று, காலம் சுருக்கமாக இருக்கும் என்றால் என்ன என்று பார்த்ததோடு சேர்த்து கொலைகள் அதிகரிக்கும் என்று பார்த்தோம். அது உண்மையில் நிதர்சனமாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்காக நாம் என்ன செய்வோம் என்று பார்த்தோம். அதற்காக நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு 3 என்று. முதலாவது துவா, குனூத்து நாசிலா, நோன்பு, சதகா போன்ற அமல்களை செய்து அந்த மக்களுக்காக துவா கேட்க வேண்டும் சொல்லப்பட்டது. கடைசியாக மறுமை நாள் சம்பவித்து சூடுதப்பட்டு அல்லாஹ்வின் சன்னிதானம் போய் சேருவோம். அந்த நேரத்தில் விசாரணை ஆரம்பமாகும். அநீதி நடக்காது, நீதி மட்டும்தான் அங்கு நடக்கும். 2 குரூப்பாகும். ஒரு கூட்டம் சுவர்க்கம் செல்லும், இன்னொரு கூட்டம் நரகம் செல்லும். சுவர்க்கத்தில் செல்லக்கூடிய கூட்டத்தில் அல்ல எங்களை சேர்த்தருவானாக. ரப்பே எங்கள் குற்றம் குறையை மன்னிப்பாயாக. இந்த பலஸ்தீன பூமி நிம்மதியை கொடுப்பாயாக. இந்த மக்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக. கூடிய சீக்கிரம் நமது ஆயுளிலே அந்த பூமிக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுவதை கண்ணால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. அந்த மக்கள் நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருவாயாக. துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على محمد
صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وعلى عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم